மக்கள் முதல்வரின் மனிதநேய விழா 2026 எழும்பூர் தெற்கு பகுதி திமுக சார்பில் மகளிருக்கான ஐவர் கால்பந்தாட்ட போட்டி. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை சென்னை கிழக்கு மாவட்டம் திமுக சார்பில் மனிதநேய விழாவாக ஆண்டுதோறும் விழாக்கள் எடுத்து கொண்டாடி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக 22வது மனிதநேய விழாவாக நேற்று காலை மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் சென்னை பெருநகர் வளர்ச்சிக் குழு ஆணைய தலைவரும் சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான பி.கே. சேகர்பாபு அவர்களின் ஏற்பாட்டில் காலத்தை வெல்லும் காலாட்படை கழக தலைவரின் சொல்லே விடை என்ற தலைப்பில் மகளிருக்கான ஐவர் கால்பந்தாட்ட போட்டி சேத்துப்பட்டு அம்பேத்கர் திடலில் எழும்பூர் தெற்கு பகுதி கழக துணை செயலாளர் டி.வி. வேலு தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக திரைப்பட நடிகர்கள் நிழல்கள் ரவி, அசோக் செல்வன் மற்றும் இந்திய கால்பந்தாட்ட வீராங்கனை மாரியம்மாள் ஆகியோர் கலந்து கொண்டு மகளிருக்கான ஐவர் கால்பந்தாட்ட போட்டியினை துவக்கி வைத்து சிறப்பித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் சென்னை மேயர் பிரியாராஜன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே.எஸ். ரவிச்சந்திரன், கழக செய்தி தொடர்பு துறை இணை செயலாளர் தமிழன் பிரசன்னா, எழும்பூர் தொகுதி பொறுப்பாளர் யாழினி, எழும்பூர் தெற்கு பகுதி செயலாளர் பி. சுதாகர், தலைமை செயற்குழு உறுப்பினர் கே.எஸ்.எம். நாதன், மாவட்ட துணை செயலாளர் புனிதவதி எத்திராசன், கழக அயலக அணியின் மாநில துணை செயலாளர் பரிதி இளம் ஸ்ருதி, தலைமை பொதுக்குழு உறுப்பினர் நிர்மலா தேவி, பகுதி கிளை கழக நிர்வாகிகள் ரசூல், மலர்மாறன், அன்னபூரணி, ஜெகதீசன், வட்டக்கழக செயலாளர்கள் பாபு என்கின்ற சந்திரசேகர், விஜயகுமார், டால்பின் ஹரி, மொய்தீன், பகுதி விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் கோபி, எழும்பூர் வடக்கு பகுதி செயலாளர்கள் ஆர்யம் ரங்கநாதன், சேகர், அப்பாய் உள்ளிட்ட மாவட்ட பகுதி வட்ட கழக நிர்வாகிகள், பிற அணி பொறுப்பாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் இறுதியில் 108வது வார்டு மாமன்ற உறுப்பினரும் வட்ட செயலாளருமான எல். சுந்தர்ராஜன், வான்மதி கதிரவன் ஆகியோர் நன்றியுரை நிகழ்த்தினார்கள்.